ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோக பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த நாற்காலியில் அமர்ந்தே ஒரு சக்கரா தியான பயிற்சி, ஒரு சின்ன நாடி சுத்தி. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான மையங்களை தான் நமது சித்தர்கள் சக்கரங்கள்னு சொன்னாங்க. அந்த சக்கரத்திற்கும் நாளமில்லா சுரப்பிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அது மூலாதார மையம். அந்த இடத்துல நம்ம இன்றைக்கு ஒரு சின்ன தியானம் செய்ய போகிறோம். அப்படி தியானம் செய்யும்போது கோநாட சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். கண்களை மூடி மனக்கண்ணால் அந்த இடத்துல ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். அந்த இடத்துல தியானம் செய்யும்போது அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரக்கும். உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், அதிக இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அது மணிபூரக மையம். அந்த இடத்துல ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். அது தியானம் செய்யும் பொழுது நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். சுகர் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. சிறுகுடல், பெருங்குடல், கருப்பை நன்றாக இயங்கும். இதயத்தினுடைய உள்பகுதி, இது தைம சுரப்பி, இது அநாகத மையம். இந்த இடத்துல ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். அந்த இடத்துல தியானம் செய்யும்போது தைம சுரப்பி நன்றாக சுரக்கும். தொண்டை உள்பகுதி விசுக்தி மையம். இந்த இடத்துல ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். அங்கே தியானம் செய்யும்போது தைராய்டு, பேராதைராய்டு நன்றாக இயங்கும். நெற்றி புருவ மையம், ஆக்னி சக்கரம், பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கும். தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு சகசிராரம். அந்த இடத்துல தியானம் செய்யும்போது பிட்யூட்டரி சுரப்பி நன்றாக சுரக்கும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களுக்கும் நெருங்கிய நாளமில்லா சுரப்பிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம் உடலில் இருக்கக்கூடிய பிராணனை வைத்து மனதோடு உணர்வோடு அந்தந்த இடத்தில் கண்களை மூடி அந்த பிராண ஆற்றலை நினைக்கும் பொழுது மனம் எங்கு செல்கின்றதோ அங்கு தான் பிராணம்னு சொல்லும். அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய பிராணனை வைத்தே உள்ளுறுப்புகள் நாளமில்லா சுரப்பிகளை நன்றாக இயங்கி செய்ய முடியும். இது நமது சித்தர்கள் நமக்கு அளித்த பெரிய வரப்பிரசாதம். இதோடு சேர்ந்து ஒரு சின்ன நாடி சுத்தி பயிற்சி, நல்ல வலு கொடுக்கக்கூடிய, உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலு கொடுக்கக்கூடிய, மன அழுத்தம் நீக்கக்கூடிய முதிரைகள் பயிற்சி. ஸோ இதை நீங்கள் டெய்லி காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. என்டையர் பாடிக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி முதல்ல 1 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அடுத்த 1 நிமிடம் மூச்சோடு சேர்ந்து உணர்வு செல்லட்டும். மூச்சோடு சேர்ந்து உணர்வு வெளியே வரட்டும். இப்போ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வரட்டும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போகட்டும். இப்போ சின்ன ஒரு பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம இந்த தியானத்துக்கும் முத்திரைக்கும் போவோம். அப்போ நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ கை மேலே இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல சின் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரல் நுனி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க.
மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை குபேர முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் உள்ள வச்சுக்கோங்க, மீதி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இது பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும், தன்னம்பிக்கை கிடைக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து படபடப்பு கோபத்தை நீக்கக்கூடிய முஷ்டி முத்திரை. 4 விரலும் அடிச்சுக்கோங்க, கட்டை விரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முழுமையான சக்கரா தியானம் பார்க்க போகிறோம். கை தியான முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. தலை வெளி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்க பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி, ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன், மூலாதார மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் 1 நிமிடம். அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். விசிக்தி மையம் தொண்டை உள்பகுதி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். ஆக்ஞை சக்கரம் நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் 1 நிமிடம். சிதாகாசம் தலைக்கு மேல் 4 இன்ச் வெட்டவெளி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே 1 நிமிடம் தியானிக்கவும். மீண்டும் உங்களது உணர்வு கழுத்து முதுகு நடுமுதுகு. முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் தியானிக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சக்கரா தியானத்தை அவசரப்படாமல் நிதானமாக நம்ம ரொம்ப ஹை லெவலில் டீப் மெடிடேஷனுக்கு போகலை. நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், உள்ளுறுப்பு அந்தந்த சக்கரத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கணும், அதை சார்ந்த நாளமில்லா சுரப்பைகள் நன்றாக இயங்கணும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணை மூடி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதியில் 1 நிமிடம் மூச்சை வாட்ச் பண்ண போகிறோம். அதுலேருந்து 4 இன்ச்சு மேலே அப்படியே வயிற்று உள்பகுதி, இதய பகுதி, தொண்டை பகுதி, நெற்றி பொட்டு, தலைக்கு மேலே. மீண்டும் அப்படியே பின்வழியாக உணர்வை வச்சு அப்படியே மூலாதாரத்தில் கண்களை மூடி 1 நிமிடம். இது ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு,
உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி ரெண்டும் கிடைக்கும். தொடர்ந்து இந்த தியானம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலே 2 நிமிஷம் 5 நிமிஷம் உங்களாலே இருக்க முடியும். அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியை, உயிர் ஆற்றலை உணர முடியும். ஸோ இதெல்லாம் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு முழுமையான நாடி சுத்தி ஒன்று பண்ணிடுங்க. இடதுகை சின்முத்திரை, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். அப்படியே ரைட்டில் இன்ஹேல், லெஃப்டில் எக்ஸேல். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று நிதானமாக பண்ணிவிட்டு கண்ணை மூடி 1 நிமிடம் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணிக்கோ. நேயர்களே, ஆரோக்கியம் நம் கையில். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக கொடுத்துருக்கோம். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பள்ளி மாணவ மாணவிகளை கூட காலையில் எழுந்தோடனே நாற்காலியில் உட்காந்து நம்ம இன்றைக்கு பலவிதமான பயிற்சிகள் பார்த்துருக்கோம். அது அழகாக ஒரு 10 நிமிடம் தான் அப்படி நாற்காலில் பயிற்சி பண்ணிவிட்டு அப்படி படிக்க சொல்லுங்கள். அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம், தன்னம்பிக்கை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.